பாஸ்கா காலம் 7வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 17 அருள்வாக்குகள் 1-11 வரை. இயேசுவின் வாழ்வில் இறைவேண்டல் அவருடைய வாழ்வின் அங்கமாக இருந்தது என்று 4 நற்செய்தியாளர்களும் சான்று பகர்கிறார்கள். கடவுளுடனான தனது உறவையும் அடுத்திருப்பவரோடு உள்ள தனது உறவையும் வெளிப்படுத்திய வழிகளில் இறைவேண்டல் ஒரு வழியாகும். இறைவேண்டல் வழியாக தந்தை கடவுளோடு முழுமையான உறவை அனுபவித்தார் இயேசு. அடுத்திருப்பவர்களுக்காக பரிந்து பேசுவதன் வழியாக மனிதர்களிடத்தில் தனது உறவை வெளிப்படுத்தினார். 16ஆம் நூற்றாண்டிலிருந்து யோவான் 17வது பிரிவு இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் தலைமை குருத்துவ இறைவேண்டல் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நற்செய்தியில் மாட்சி என்ற வார்த்தை 6 முறை வருகிறது. இயேசு தன் இன்னுயிரை ஈந்து கடவுளை மாட்சிப்படுத்தினார். நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் கடவுளை மாட்சிப்படுத்துவது? கடவுளை மாட்சிப்படுத்தும் 3 பண்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 இறைவேண்டல், 2 நமது அன்றாட சிலுவைகளை விரும்பி ஏற்பது, 3 கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பது. 1 இறைவேண்டல். இறைவேண்டலின் போது நாம் நம் இதயத்தை திறந்து கடவுளோடு தொடர்ந்து உரையாடுகிறோம். கடவுள் நம் வாழ்வை மாற்ற நாம் அனுமதிக்கிறோம். இறைவேண்டல் நம் வாழ்வில் கடவுளை மையப்படுத்துகிறது. இறைவேண்டலில் கடவுளை நாம் அன்பு செய்கிறோம், கடவுளும் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை உணர்கிறோம். இறைவேண்டலில் நமது மன்றாட்டு தவறாக இருந்தால் கடவுள் இல்லை என்று சொல்லுவார். நாம் கேட்கின்ற நேரம் தவறாக இருந்தால் கடவுள் பொறுமையாக இரு என்று சொல்லுவார். நாமே தவறாக இருந்தால் கடவுள் நீ இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் நமது மன்றாட்டு சரியானதாக, கேட்கும் நேரம் சரியானதாக, நாமும் சரியாக இருந்தால் கடவுள் நம் மன்றாட்டுக்கு சரி என்றும் சொல்வார். 2 நமது சிலுவைகளை விரும்பி ஏற்றுக்கொள்வது. நாம் நமது அன்றாட சிலுவைகளை சரியான மனநிலையோடு சுமந்தால் இயேசுவை புகழ்கிறோம், தந்தை கடவுளை அன்பு செய்கிறோம். நீ என்னை பின்பற்றுகிறாய் என்றால் நீ உன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்கு பில்லி கிரஹாம் நற்செய்தி அறிவிப்பாளர் பின்வரும் விளக்கத்தை தருகிறார். சிலுவை சுமப்பது என்பது மின்சார நாற்காலியை உன்னோடு எடுத்து வருவதற்கு சமம் என்று கூறுகிறார். எனவே சிலுவை என்பது நாம் நினைக்கின்றபடி நாம் அணிந்து கொண்டிருக்கின்ற தங்கச் சிலுவை அல்ல, முட்களால் போடப்பட்ட படுக்கை விரிப்பு என்பதை நாம் உணர வேண்டும். 3 கடவுளுக்கு பிரமாணிக்கமாக உண்மையாக இருப்பது. கடவுளையும் கடவுளின் சாயலில் உள்ள அடுத்திருப்பவரையும் முழுமையாக அன்பு செய்கிறோம் என்பதை பிறரன்பு பணியிலும் இரக்கச் செயல்களிலும் வெளிப்படுத்த வேண்டும். கடவுளின் எல்லையற்ற நன்மைத்தனத்திற்கு நாம் ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும். கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்காக ஒருபோதும் வராத பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருந்து ஏங்கி நமது நேரத்தை விரயம் செய்யாமல் சிறிய சிறிய செயல்களில் அதனை உண்மையாக வெளிப்படுத்துவோம். எனவே கடவுளை மாட்சிப்படுத்துவோம். ஜபத்தின் வழியாக, நமது சிலுவையை ஏற்பதன் வழியாக, அவருக்கு உண்மையாக இருப்பதன் வழியாக. ஆமீன்.